உங்களினியா நம்ம இன்றைக்கி எக்கில் 65 எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்த்துடலாமா? வாங்க. 65 பண்ணுறதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு, ஜீரகம் பொடி போட்டிருக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஒரு ப்ளைனான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். அது கொதி வருது. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளே எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இதை மூடிக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வேணுங்க ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஆல்ரெடி எக்கில் சேர்த்தாச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச வத்த பொடி, கறி மசாலா பொடி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக கலக்கிக்கலாம். மசாலாஸ் நல்லா எக்கோடு கோட் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண ஆயிலில் இதை போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான எக் 65 ரெடி.